Why benzene undergoes electrophilic substitution reaction whereas alkenes undergo addition reaction? Consider நான் ஒரு alkene எடுத்துக்கிறேன். alkeneனா நீங்க எந்த மாதிரி எடுத்துக்கலாம், இந்த மாதிரி cyclicல கூட alkene எடுத்துக்கலாம். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் நான் பென்சீனும் எடுத்துக்கிறேன். ஸோ என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, பென்சீன் வந்து என்னதுதான் அண்டர்கோ பண்ணுமா, சப்ஸ்டிடியூஷன். எலக்ட்ரோஃபிலிக் தான், ரெண்டுமே எலக்ட்ரோஃபிலிக். பட் தென் இதுல சப்ஸ்டிடியூஷன் பேசிக்கா என்னது, ஒரு ஹைட்ரஜன் இருக்குன்னா அந்த ஹைட்ரஜனை ரீப்ளேஸ் பண்ணி வேற ஏதாச்சும் வந்துடும். பட் தென் இந்த மாதிரி ஆல்கீன்ஸ் வந்து அடிஷன், எக்ஸ்ட்ரா ஆட் ஆகுது. இப்போ இந்த டபுள் பாண்ட் வந்து சிங்கிள் பாண்ட் ஆகிற பாசிபிலிட்டி இருக்குது. ஸோ கன்சிடர் நீங்க புரோமின் அண்ட் CCl4 போடுறீங்கன்னு வச்சுக்கோங்க. ஸோ புரோமின் அண்ட் CCl4 போட்டால் உங்களுக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா, ஸோ புரோமின் வந்து லைக் ஆன்டி அடிஷனாக உங்களுக்கு கிடைக்கும். ஸோ பேசிக்காக இதில் என்ன ஆயிருக்கு, எக்ஸ்ட்ரா 2 புரோமின் ஆட் ஆயிருக்கு. அப்படிதானே, எதுவுமே நெக்லெக்ட் ஆகல. ஆல்ரெடி இருந்த ஹைட்ரஜன்லாம் அதுலேயே தான் இருக்கும். ஸோ ஹைட்ரஜன்லாம் ஸ்டில் வில் பி தேர், யாருமே இங்கேயும் போகல. பட் தென் இதை நீங்க புரோமின் அண்ட் CCl4 வந்து பென்சீனுக்கு போட்டீங்கன்னா அப்படின்னா நோ ரியாக்ஷன். ஏன் இப்படி நடக்கு, ஏன் புரோமின் அண்ட் CCl4 அடிஷன் இதுலயும் நடக்கல? ஸோ இஃப் இன் கேஸ் அடிஷன் நடந்துருந்துச்சுன்னா அவங்களுக்கு என்ன ப்ராடக்ட் மேபி கிடைச்சிருக்கலாம், யோசிச்சு பாருங்க. ஸோ இங்க புரோமின் அட்டாச் ஆயிருக்கும், இங்க வந்து புரோமின் அட்டாச் ஆயிருக்கும். ஸோ இது ஸ்டேபிளான்னு பாருங்க. இது வந்து வெரி வெரி அன்ஸ்டேபிள் தானே. ஏன்னா ஸோ ஏன் ரொம்ப அன்ஸ்டேபிள் சொல்றேன்னா, இது ஆல்ரெடி அரோமேட்டிக்கா இருந்துச்சு. இது என்னது, அரோமேட்டிக், ரைட்டா? ஸோ அரோமேட்டிக்னா என்னது, நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் பாருங்க, 1 2 3 4 5 6. அரோமேட்டிக் வெரி வெரி ஸ்டேபிள். ஸ்டேபிள்ல இருந்து அன்ஸ்டேபிளுக்கு போகணும்னு அதுக்கு எதுவுமே இது இல்லைல்ல. ஸோ இன்னொன்னு என்ன, இந்த எல்லாம் டீலோக்கலைஸ்டா இருக்கும், ரிசோனேட்டிங் ஸ்ட்ரக்சர்ஸ், வெரி வெரி ஸ்டேபிள். அதை போயிட்டு அன்ஸ்டேபிள். ஸோ நெவர், இட் வில் நெவர் ஹேப்பன். அடிஷன் நடக்கவே நடக்கும். ஏன்னா ஏன் ஒரு அரோமேட்டிக்ல இருந்து நான் அரோமேட்டிக், இது என்னது நான் அரோமேட்டிக், அதுக்கு போகணும்னு அதுக்கு அவசியமே கிடையாது, ரைட்டா? பட் தென் இதுல அப்படியே எதுவுமே இல்லை, அரோமேட்டிக் முந்தியும் இல்லை அப்புறமும் இல்லை. ஸோ அடிஷன் இஸ் பாசிபிள். இட் இஸ் அ குட் நியூக்ளியோஃபைல். ஸோ எலக்ட்ரோஃபைல் வந்து அட்டாக் பண்ணுச்சுன்னா நல்லா தான் இருக்கும். ஸோ நம்ம பென்சீனும் வெரி குட் நியூக்ளியோஃபைல் தான், பட் தென் வெரி ஸ்டேபிள் காம்பவுண்ட். ஸோ அதை அன்ஸ்டேபிளா நம்ம மாற்ற முடியாது. ஓகேவா? தேங்க்யூ.